5000 பேருக்கு மேலான கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அரசியல் கட்சிகள் சார்பாக நடத்தப்படக்கூடிய பொதுக்கூட்டங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், அதற்கு அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை என்ன, இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்பது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ரோட் ஷோக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வேசிகா சார்பாக வலியுறுத்தப்பட்ட நிலையில் 5000 பேருக்கு மேலான கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்போருடைய எண்ணிக்கையின் அடிப்படையாக கொண்டு காப்புத்தொகை ஏதாவது டெபாசிட் செலுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ஆலோசனையின் முடிவில் தற்போது இதனுடைய இறுதி பரிந்துரை என்பது இறுதி வடிவம் பெறும். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கை, திட்டம், லட்சியங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஏதுவாக மக்களை நோக்கிய பரப்புரை பிரச்சார கூட்டங்களை மேற்கொள்ளும். அப்போது ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்கு இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன, தற்போது என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, இந்த பரிந்துரையுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்கள் பரப்புரை மேற்கொள்வதற்கு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் என்பது மூத்த அமைச்சர்கள் கே நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 20 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வைக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. 20 கட்சிகள் கலந்து கொண்டிருக்கூடிய நிலையில ஒரு கட்சியின் சார்பில் 2 நபர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு வரைவு நெறிமுறைகளை உருவாக்கி அதை இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளிடம் வழங்கியிருந்தாங்க. இதுல சில கருத்துக்களை சில கட்சிகள் ஆட்சேபித்த நிலையில வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கப்படுவதற்கான ஒரு பின்னணி தொடங்கி நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடைய நோக்கம், அதே போல எத்தகைய நிகழ்வுகளுக்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பொருந்தாது, அதே போல அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை அறிவித்தல், காப்புத்தொகை நிர்ணயித்தல், அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை அறிவித்தல், காப்புத்தொகை நிர்ணயித்தல், அதே போல அனுமதி கோரி மனு சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பல தலைப்புகள்ல இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல வரைவு நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல இந்த ரோட் ஷோ, அதே போல மனு கூர்ந்தாய்வு மற்றும் அனுமதி வழங்குதல், நிகழ்ச்சி அமைப்பாளருக்கான நிபந்தனைகள் உள்ளிட்ட தலைப்புகள்ல இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல இன்றைக்கு வரைவா தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் போது அமைப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டியவை நடவடிக்கைகள், நிகழ்ச்சியின் போது அதுல என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதே போல நிகழ்ச்சியின் போது அமைப்பாளர் உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், அதே போல நிகழ்ச்சியின் போது நிகழ்ச்சி பாதுகாப்பு கண்காணிப்பு குழுக்கள், பாதுகாப்பு மற்றும் நிபந்தனைக்குட்பட்ட நிகழ்ச்சி நடத்தப்படுவதை கண்காணித்தல், மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சியை கண்காணித்தல், அதே போல மாவட்ட நிர்வாகம் அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, நிகழ்ச்சிக்கு பிந்தைய அறிவிக்கையின்படி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட அம்சங்களை இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது இந்த தலைப்புகளின் கீழே வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளை திட்டமிட்டு முறைப்படுத்தி கண்காணிப்பதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதே இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறையுடைய பிரதான நோக்கம் என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக பொதுமக்கள் கூடும் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குதல், கூட்டம் நடத்தக்கூடிய இடம், நேரம், வழித்தடம், மேடை உள்ளிட்ட கட்டுமானங்களின் உரித்தன்மை முதலியவற்றை முறைப்படுத்துதல், தேவையான பாதுகாப்பு, மருத்துவ மற்றும் அவசரகால வசதிகளை உறுதி செய்தல், கூட்ட அமைப்பாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் பணிகளை வரையறுத்தல், விதிமீறல் மற்றும் சேதம் விளைவித்தலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை வரையறுத்தல் உள்ளிட்ட மிக முக்கியமான அம்சங்கள்ல இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறையுடைய நோக்கமா அமைந்திருக்கிறது. அதே போல எத்தகைய நிகழ்வுகளுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது அப்படிங்கிறதையும் இந்த வரைவுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. 5000 பேருக்கு அதிகமாக கூடும் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ரோட் ஷோ, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கலாச்சார மத வழிபாடு நிகழ்ச்சிகளுக்கு இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் வழித்தடத்தில் மரப்படி, அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் வழித்தடத்தில் மரபுப்படி நடத்தப்படும் மத வழிபாடு மற்றும் மரபு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு இது பொருந்தாது என்கிற அந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அதே போல மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு சார்ந்த நிறுவனங்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு இது பொருந்தாது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் காலங்களில்
தேர்தல் ஆணைய விதிகள் நெறிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல எனினும் இந்த கூட்டத்தின் போது பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்குதல் போன்றவற்றுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த SOP எதுக்கெல்லாம் பொருந்தாதுங்கிற சொல்லியிருக்காங்க. 5000 பேருக்கு அதிகமாக கூடக்கூடிய மத அல்லது அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு, ரோட் ஷோ, ஆர்ப்பாட்டங்களுக்கு, போராட்டங்களுக்கு, கலாச்சார மத வழிபாடு நிகழ்ச்சிகளுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை அறிவித்தல், காப்பு தொகை நிர்ணயித்தல் அப்படிங்கிறத ஒரு தலைப்பிலையும் ஒரு வரைவை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்தும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை அடிப்படையிலும் மாவட்ட ஆட்சியர் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை தேர்வு செய்து அறிவிக்கையை வெளியிடுவார். அதுக்கான அதாவது நம்ம ஒரு அப்ஜெக்ஷன், அதாவது குறிப்பா ஒரு காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்தும் அரசியல் கட்சியுடைய ஆலோசனை அடிப்படையிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை தேர்வு செய்து அதற்கான நோட்டிபிகேஷனை அவர் வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவ்விடங்களை உகந்த தன்மை, பாதுகாப்பு போன்றவற்றை குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறை சீராய்வு செய்ய வேண்டும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்த இடங்கள்லாம் இது போன்ற அரசியல் கூட்டங்களுக்கோ மத நிகழ்வுக்கோ உகந்த இடம் அப்படிங்கிறத அந்தந்த மாவட்ட ஆட்சியர், அதே போல அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை, அதே போல காவல்துறையினுடைய ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அதுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிடுவார் என்றும், ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையும் அந்த இடத்தோட பாதுகாப்பு, உகந்த தன்மை போன்றவற்றை குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சீராய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. வாகன நிறுத்துமிடம், அவசர கால வழிகள் உள்ளிட்ட அம்சங்கள் கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறை பொறியாளர் மதிப்பீடு செய்து மக்கள் கூடுவதற்கான அதிகபட்ச எண்ணிக்கையில நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்தந்த மாவட்டத்தினுடைய அந்த பொதுப்பணித்துறையுடைய பொறியாளருடைய அறிவிக்கின் அடிப்படையில மக்கள் மேக்சிமம் எவ்வளவு கூட முடியும், அதிகபட்சமாக இந்த இடத்துல எவ்வளவு கூட முடியும் அப்படிங்கறதெல்லாம் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த SOPல டிராப்ட் SOPல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை அறிவித்தல், காப்பு தொகை நிர்ணயத்தில் கீழே உயர்நீதிமன்ற ஆணைக்கிணங்க பொதுக்கூட்டத்தின் போது சேதங்கள் ஏற்பட்டால் ஈடு செய்வதற்காக எதிர்பார்க்கப்படும் கூட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ப சில காப்பு தொகை, அதாவது டெபாசிட் பணத்தை தரக்கூடிய வகையில நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது SOPல இருக்கு. குறிப்பாக 5000 முதல் 10000 வரை கூடக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மத நிகழ்வோ அல்லது ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு 1,00,000 ரூபாய் டெபாசிட் தொகையாகவும், 10,000 பேர் முதல் 20,000 பேர் வரை 3,00,000 ரூபாய் டெபாசிட் ஆகும். 20,000 பேர் முதல் 50,000 பேர் வரை வரக்கூடிய இடங்கள்ல 8,00,000 ரூபாய் டெபாசிட் தொகையாகவும், 50,000 பேருக்கு மேல் வரக்கூடிய அந்த ஒரு கூட்டங்களுக்கு 20,00,000 ரூபாய் டெபாசிட் பணமாகவும் நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது SOPயுடைய ஒரு பரிந்துரையா இருக்கிறது. அதே போல இந்த அனுமதி கோரி மனு சமர்ப்பித்தலையும் சில மிக முக்கியமான சில சரத்துக்களை இந்த SOPல கொண்டு வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி நடத்துபவர்கள் உரிய படிவத்தில் மனுவை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காவல் உட்கோட்ட அதிகாரியிடம் வழங்க வேண்டும். இடம், வழித்தடம், நாள், நேரம், எதிர்பார்க்கப்படும் அதிகபட்ச கூட்டம், பங்கேற்கும் முக்கிய நபர், பேச்சாளர்கள், கூட்டத்திற்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கை, வாகன நிறுத்த வசதி உள்ளிட்ட விவரங்களை மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் கூட்டம் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட இடத்தின் கொள்ளளவிற்கு உட்பட்டு இருக்கும் எனில் அந்த இடத்தை குறிப்பிடப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இடமில்லாத வேறு மாற்று இடத்தை தேர்வு செய்யும் பட்சத்தில் அந்த இடத்தினுடைய வரைபடம், அவசர கால வழி உள்ளிட்ட விவரங்கள், கொள்ளளவு குறித்த பொதுப்பணித்துறையின் பொறியாளர் சான்றிதழ் மற்றும் நில உரிமையாளரின் ஒப்புதல் கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கூட்டமோ அல்லது மத சார்ந்த கலாச்சார சார்ந்த நிகழ்வுக்கு அனுமதி கோரக்கூடிய அந்த கடிதத்திலேயே இவற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வரைவு நிலையான வழிகாட்டு நெறிமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. மனு அளிக்கும் காலக்கெடுவை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவும் 15 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும். மிக முக்கியமா ஒண்ணு, இது இந்த கருத்தை நீதிமன்றத்திலையும் இந்த வாத பிரதிவாதங்கள் இந்த வழக்கு தொடர்பாக அவர் போது குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவும் 15 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத மாற்று இடத்திற்கு
21 நாட்களுக்கு முன்பாகவும் 30 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெஜிஸ்டர்டுன்னு ஒரு இடம், அதை ரெகனைஸ்ட் இடம்னு சொல்லி ரெகனைஸ்டு பிளேஸ், இதெல்லாம் கூட்டம் நடத்த உகந்த இடம்னு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும். அப்படியான இடங்கள்ல நடத்தணும் அப்படின்னா 10 நாட்களுக்கு முன்பாகவும் 15 நாட்களை மிகாமலும் அந்த அனுமதி கிடைத்த கொடுக்கணும். அதுவே அன்ரெகனைஸ்டு இடமா இருந்தா, அதாவது அங்கீகரிக்கப்படாத இடமா இருந்தா 21 நாட்களுக்கு முன்பாகவும் 30 நாளை எக்ஸிட் பண்ணாம இந்த அனுமதி கேட்டு மனு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வரைவு SOP-ல கொடுத்திருக்காங்க. முதலுதவி மையங்கள், அவசர கால மருத்துவ ஊர்திகள், கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், தன்னார்வலர்கள் விவரங்கள் என்பது மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்கள் கட்சி அல்லது அமைப்பின் 2 மூத்த நிர்வாகிகளை கொண்ட ஒரு அம்சங்களுக்கு தனித்தனியாக நியமித்து அவர்களுடைய விவரங்களை அந்த மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும். கூட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒருவர், அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளக்கூடியவருக்கு ஒருவர் அப்படிங்கிறது அந்தந்த கூட்டம் நடத்தக்கூடிய அமைப்போ அல்லது கட்சிகளுடைய சார்பில் 2 பேரை நியமிக்கணும். ஒன்று அந்த கூட்டத்துடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவருக்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒருவரும், அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கு ஒருவரையும் நியமிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த SOP-ல மிக முக்கியமான ஒன்றை கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி என்பது குறிப்பிடப்பட்ட நேரத்திற்குள் நடத்த வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த மனுவில் கொடுக்கக்கூடிய, அதாவது அனுமதி கோரி அந்த மனு கொடுக்கும் போது நிகழ்ச்சியை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் நடத்தணும். கூட்டத்தினரின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைக்கு அமைப்பாளருடைய பொறுப்பு அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. கூட்டத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைக்கு கூட்டம் நடத்தக்கூடிய அமைப்பாளர்களே பொறுப்பு. பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்று அதற்கான இழப்பீட்டை வழங்குதல். அவசர கால ஊர்திகள் இடையூறின்றி செல்வதற்கு வழியை உறுதிப்படுத்துதல். ஆம்புலன்ஸ் போன்ற ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் அந்த கூட்டத்தின் வாயிலா போகணும்னா அதுக்கு தனி ஒரு வழியை உறுதிப்படுத்தணும். பொதுமக்களுக்கு இடையூறின்றி வாகனங்களை உரிய இடத்தில் நிறுத்துவதை உறுதி செய்யணும். கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு தனி இடம் ஒதுக்கி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே போல ரோட் ஷோ